திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் மகா தீபம் ஏற்ற வலியுறுத்தி உயிரை மாய்த்துக் கொண்ட பூர்ணச்சந்திரனின் உடலுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை தொடங்கியுள்ளது. குன்றம் காக்க தன்னுயிர் நீத்த பூர்ணச்சந்திரனுக்கு வீர வணக்கம். பூர்ணச்சந்திரனுக்கு வீர வணக்கம். ஏற்றுவோம் வணக்கம் செய்கின்றோம். பூர்ணச்சந்திரன் வீர வணக்கம் செய்கின்றோம். நம்மளுடைய பட்டாதாரி மாணவர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி நேற்று மதுரை அந்த நரிமேடு மருதுபாண்டியர் தெருவை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்ற அந்த MBA அந்த பட்டதாரி என்பவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவரது உடலை கைப்பற்றி காவல்துறையினர் அந்த விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவ குழுவினர் அவரது உடலுக்கான அந்த பிரேத பரிசோதனை என்பது நடந்து வருகிறது. முழுமையாக காவல்துறையினர் அந்த பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளையும் அந்த வீடியோ பதிவுகள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த உடல் முழுவதும் ஸ்கேன் செய்யப்பட்டு அதே போன்ற எக்ஸ்ரேவும் செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் பார்த்தோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பொதுமக்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பூர்ணச்சந்திரனின் அந்த இறப்பிற்கு நீதி கேட்டு இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இந்த பகுதியில் வாயிலில் கருப்பு துணியை கட்டி அந்த உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் அவருக்கு அந்த ஆன்மாவிற்கு அந்த நீதி கேட்கும் வகையில் தான் இவர்கள் தற்போது இந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் அவருக்கு அந்த வீர வணக்கம் செலுத்தும் வகையில் அந்த திருப்பரங்குன்றம் மலையுடன் அவர் இருப்பது போன்ற அந்த புகைப்படங்களை பதாகைகளாக கையில் ஏந்தியபடி அவர்கள் இந்த பகுதியில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது கூட இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் நம்மளோட இருக்காங்க. அவங்களே கேட்கலாம். இப்போ இந்த போராட்டம் எதற்காக இப்போ நடத்துறீங்க? இந்த உயிரிழந்த பூர்ணச்சந்திரனோட அந்த உயிரிழப்புக்கு இந்த நீதி கேட்டு பண்ணுறீங்களா? என்னங்க சார், அதை பற்றி கொஞ்சம். பூர்ணச்சந்திரனுடைய மறைவுக்கு முழுக்க காரணம் என்ன? முருக பக்தர்கள் அதிக நாங்கள் முருக பக்தர்களோட சேர்ந்து இஸ்லாமியர்கள் நண்பர்களாக பழகுறோம், மாயமச்சனாக பழகுறோம். எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது, எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு பூர்ணச்சந்திரன் இப்போ இன்றைக்கு உயிர் நமக்காக விட்டுருக்காருனாக்க அவருடைய உரிமையை கேட்டு போட்டுருக்காரு. மேலே விளக்கு ஏற்றுறதுனால யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு எந்த பிரச்சனையும் இஸ்லாமியருக்கோ மற்ற அங்கே உள்ள போதவர்களுக்கோ யாருக்கு எந்த பிரச்சனை அவங்களுடைய வழிபாடு தளத்தில் அவங்க செய்யலாம். இதில் ஊடால காவல்துறை இவங்கெல்லாம் உள்ளே நின்று யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரிசீவ் ஆனது. பூர்ணச்சந்திரன் அப்படி ஒரு உட்காந்து பெரியார் சிலை கீழே உட்காந்து அவருடைய வாய்ஸ் மெசேஜை போட்டு இதற்கு காரணம் சொல்லாத சொல்லி இதுக்கு காரணம் இன்றைய ஆளுங்கட்சி தான், நான் இதனாலே உயர் தீர்த்து கொள்கின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் போயிருக்கிறார். அவர் ஆன்மா சாத்தி அடைய எல்லா வளம் இறைவனை பிரார்த்தி எம்பெருமான் சிவனையும் போற்றி நாங்கள் சிவனுக்காக அந்த வழியிலையும் நாங்கள் போராடுறோம். அதாவது சிறுபான்மை அணின்றது வேறு, நாங்கள் இஸ்லாமியர்களாக நண்பர்களாக ஒன்றும் கூட்டு செஞ்சுருக்கோம். அவருக்கு நியாயம் கிடைக்கணும், அவருக்கு நியாயம் கிடைக்கும் தேட்டியும் இந்த இது தொடரும், கண்டிப்பான முறையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக இதே பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய கிறிஸ்துவர் ஒருத்தர் நம்மிடம் இருக்கிறார், அவருமே கேட்கலாம். இப்போ இந்த உயிரிழந்த பூர்ணச்சந்திரனுக்காக அந்த நீதி கேட்டு நூதன முறையில் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, அது குறித்து பேசுங்க. என்னுடைய பேர் சாம் சரவணன். நான் ஒரு கிறிஸ்துவன். அதாவது இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம். சரியா?
ஒரு புக்கில் எழுதியிருப்பாங்க. இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டின் ட்ரை டு பி அ பெட்டர் கிறிஸ்டின், இஃப் யூ ஆர் அ முஸ்லீம் ட்ரை டு பி அ பெட்டர் முஸ்லீம், இஃப் யூ ஆர் அ ஹிந்து ட்ரை டு பி அ பெட்டர் ஹிந்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க வழிபாடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. எப்படி ஒரு கிறிஸ்துவனுக்கு எங்கேயும் ப்ரேயர் பண்ணுறதுக்கோ, இஸ்லாமிற்கு அவங்களோட தற்கால இப்போ தொழுகை நடத்துறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ, அது மாதிரி அவங்களோட கலாச்சாரத்தின்படி தொன்று புராண காலத்திலிருந்து இருக்கிற இந்த காரியத்தை இந்த நீதிமன்றம் அன்னைக்கே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்துச்சு. அதை தமிழக அரசு சரியாக பயன்படுத்தி இருந்துச்சுன்னா இந்த பூர்ணச்சந்திரன் மரணம் கண்டிப்பாக இங்கே நடந்திருக்காது. ஆனால் இதுதான் தமிழக அரசுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மரணம் கடைசி மரணமாக இருக்கணும். இந்த தேசம் செக்குலர் தேசம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. தொடர்ந்து இது தமிழக அரசு அது இந்துக்களை வஞ்சிச்சுக்கிருந்துச்சுன்னா இந்துக்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவரும் இஸ்லாமியரும் நின்று அந்த போராட்டத்தை நாங்களே நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் தெரிவிச்சுக்கோம். நாங்கள் இங்கே சகோதரியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த தமிழக அரசும் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிருந்துச்சுன்னா இந்த மதுரை ஒரு அயோத்தியா மாறுறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுன்றதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பூர்ணச்சந்திரன் உயிரிழந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வர்றாரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அது குறித்து விவரங்களை சொல்லுங்கள். குறிப்பாக உயிரிழந்த பூர்ணச்சந்திரன் இறப்பிற்கு அந்த நீதி கேட்டு இந்த போராட்டங்களில் இப்போ ஈடுபட்டு பல்வேறு பகுதிகளில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கண்ணீரஞ்சலி போஸ்டர்களை கூட காவல்துறை கிழித்து போஸ்டர் ஒட்டியவர்களை காவல்துறை கைது செய்ததாக இப்போ தற்போது பாஜகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். சகோதரர் பூர்ணச்சந்திரன் மறைவுன்றது எதிர்பாராத ஒன்று. இது நடந்திருக்கவே கூடாது. ஆனால் மிக துரதிர்ஷ்டமான சம்பவமாக பார்க்கிறோம். மிகவும் வேதனைக்குரிய சம்பவமாக பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா ஆட்சியாளருடைய அலட்சியம், ஆட்சியாளருடைய மத ரீதியான போக்கு, இந்து விரோத தன்மை, போலி மதசார்பின்மை அணுகுமுறை. இதுதான் காரணம். நம்ம நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் 2 முறை தீர்ப்பு கொடுத்து கூட ஆளுகின்ற அரசாங்கம், இந்து அறநிலைத்துறை, திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் இவர்களெல்லாம் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தீபம் ஏற்றியிருந்தார்கள் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இவர்கள் தொடர்ச்சியாக வேண்டுமென்றே இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக அரசாங்கம், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத மனப்பான்மையை செயல்படுத்துவதற்காக திட்டமிட்ட ரீதியிலே ஒரு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்பு கூட இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதில் வேதனைப்பட்ட மனம்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட சம்பவங்களை பாரதிய ஜனதா கட்சி என்றுமே ஆதரிக்காது. தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், மக்கள் தன்னெழுச்சியை உருவாக்குவோம், சட்ட ரீதியான போராட்டத்தையும் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் வகையிலே நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை மேலே அந்த தீபத்தூணிலே நிச்சயமாக லட்சக்கணக்கான மக்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு சூழல் இன்னும் வெகு விரைவில் ஏற்படத்தான் போகுது. பாரதிய ஜனதா கட்சி இந்த அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்காக மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதியில் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். இன்றைக்கு இதற்காக கண்டனம் தெரிவித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆங்காங்கே இந்த செய்தி அனைவருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக, மறைப்பதற்காக அந்த போஸ்டரை கிழித்து எறிந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவர் பெரும் மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன்ஜி அவர்கள் வந்துவிட்டார்கள். அதேபோல இந்து முன்னணியுடைய பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 தலைவர்களுமே இன்றைக்கு நேரடியாக இங்கு அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இறுதி ஊர்வலத்திலே பாரதிய ஜனதா கட்சி, இந்து அமைப்புகள், பொதுமக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறுதி ஊர்வலத்திலே நாங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம். அதுக்காக இங்கு காத்துக் கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக நிவேதா, இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களும் அதே போன்று இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் இந்த பகுதியில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பகுதியில் அதிக அளவில் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் அனிதா மற்றும் வனிதா உள்ளிட்டோர் தலைமையில் காவல்துறையினர் இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் உடலை மதுரை அரசு ராஜா
ராஜாஜி மருத்துவமனையில் தற்போது அந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த மருத்துவ குழுவினர், தடய அறிவியல் துறையினர் அந்த பிரேத பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முழுவதுமாக அந்த வீடியோ பதிவு என்பது செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் உறவினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் உயிரிழந்தவரின் உடலை வந்து நாங்கள் பெறமாட்டோம் எனவும், அந்த உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு வந்து உரிய நியாயம் மற்றும் நீதி கிடைக்க வேண்டும், அதற்காக எங்களது போராட்டம் தொடரும் என வந்து அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். உடலை வாங்காமல் நாங்கள் வந்து அடுத்த கட்ட போராட்டத்தில் வந்து ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வர இருக்கிறார். அதே போன்று இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இந்த பகுதிக்கு வந்து வர இருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தோம்னா இந்த பகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் நம்மிடம் இருக்கிறாரு. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலையில் வந்து தீபம் ஏற்றலைன்றதை வலியுறுத்தி தான் தீபம் ஏற்றணும், அடுத்த ஆண்டாவது இந்த தீபம் ஏற்றணும் சொல்லி தான் வந்து தீ குளித்து இந்த தற்கொலை பண்ணியிருக்காரு பூர்ணச்சந்திரன். இப்போ இது தொடர்பாக வந்துட்டு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? அவர் முழுக்க அவரே அவருடைய வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. அதை கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப அவரோட வயசுக்கும் அவர் பேசியிருக்கிறதுக்கும் ரொம்ப இதாக இருக்குது. ஆன்மீகத்தில் எவ்வளவு முருகன் மேலே எவ்வளோ பக்தியாக இருந்திருக்காரு, நம்ம இந்த தீபம் ஏற்றுறதுல வந்து எவ்வளவு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இந்த கடவுளை ரொம்ப மறுப்பு கொள்கையாக கொண்ட பெரியாரோட சிலைக்கு பின்னால் பண்ணியிருக்காருன்னா, அப்போ இந்த மாதிரி கொலைகளை பார்க்கும்போது பெரியார் சிலைகள்லாம் இந்த நாட்டிலேயே அந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, அகற்றக்கூடிய நிலைமைக்கு தான் அவர் வந்து தன் உயிரை நீத்திருக்கார். முதல்ல அவர் தீபம் ஏற்றுறதுக்கு கூட இது காரணமாக இருந்தவன் இந்த பெரியார் தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவர் இறந்துருக்காரு அப்படின்னா நம்ம இந்த பெரியார் சிலையை நீக்கிறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல செய்யணும். தீபம் ஏற்றுறது என்றைக்கு தான் தீபம் ஏற்றத்தான் போகுது, அது ஏற்றாமல் இருக்க போகிறது வழியே இல்லை, அது ஏற்றிடுவோம். தீபம் ஏற்றினா கூட ஒருத்தரோட உயிர், அவருடைய 25-30 வயசு தான் இருக்கும் அவருக்கு, அவரோட 2 குழந்தைங்க இருக்குது, இவ்வளோதான் ரொம்ப நம்ம இயக்கத்துக்கும் அதுக்கும் அவர் வரைய சொல்லியிருக்காரு. நான் திமுக காரனே சொல்லியிருக்காரு. திமுக காரராக இருந்து அவர் போய் அங்கே பெரியார் சிலைக்கு பின்னால் இறந்துருக்காரு அப்படின்ற போது ரொம்ப அதுக்கு யாரும் காப்பாற்றக்கூடாதுன்றக்காக லாக் பண்ணிக்கிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு இறந்துருக்காரு. இது வந்து அவர் நம்ம இறந்தே ஆகணும், முருகனுக்காக இறந்தே ஆகணும்னு இறந்துருக்கனால இது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. அதனால் நம்ம வந்து எப்படியாவது தீபம் ஏற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தமிழ் மக்கள், நம்மளுடைய முருக பக்தர்கள், இந்து மக்கள்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த பெரியாருங்கிற ஒரு தீய சக்தி எந்த அளவுக்கு நம்மளுடைய சித்தாந்தத்தை, நம்மளுடைய ஆன்மீகத்தை கெடுத்திருக்கு அப்படிங்கிறத அவரை புரிய வச்சிருக்கார் பூர்ணச்சந்திரன். இதுதான் நம்மளுடைய இன்னைக்குள்ள நிலைமை, இங்கே உள்ள மக்களை பார்க்குறாங்க. கண்டிப்பாக நிவேதா, இன்னும் சற்று நேரத்தில் பூர்ணச்சந்திரனின் உடல் வந்து அந்த பிரேத பரிசோதனை நிறைவடைய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரது உடலை வந்து உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான அந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் அவரது உடலை வாங்காமல் தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு வந்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அந்த உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் மனைவிக்கு அரசு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட அந்த பல்வேறு கோரிக்கைகளை வைக்க இருப்பதாகவும் வந்து கூறப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவரது உடலை வந்துட்டு அரசு வந்து இவர்களது கோரிக்கையை ஏற்று அதற்கான அந்த நிவாரணங்களை வந்து அறிவித்தாலும் கூட இங்கிருந்து பேரணியாக சென்று அவரது உடலை வந்துட்டு அந்த இறுதி ஊர்வலமாக சென்று அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அந்த கட்சிகள் மற்றும் அமைப்புகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பகுதியில் வந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியினர், இந்து முன்னணியினர் மற்றும் இந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் வந்து கூடி வருகிறார்கள். வாய்களில் கருப்பு துணிகளை கட்டியும் அவர்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் வந்து அந்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இங்கு வந்து மக்களின் கூட்டம் அதிகமாக வருவதன் காரணமாக காவல்துறையினரும் இந்த பகுதியில் வந்து 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஆகியோரும் இந்த பகுதிக்கு வந்து உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்து அவர்கள் வந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் அந்த தகவல்கள் என்பது உறுதியாக வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் வந்து உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான பணிகளை காவல்துறையினர் மேற்கொள்ள உள்ளனர். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call